மகாநதி அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி காவேரி வந்து விஜயை பார்க்கறதுக்காக அவங்க வீட்டில் போய் சொல்லி ஒர்க் ஷாப் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் மூலியமாக வந்து சொல்லியிருக்காங்க. நிவின் சொன்னனால பார்த்தீங்கன்னா சாரதாவும் வந்து ஒத்துக்கிட்டு காவேரியை நிவின் கூடயே வந்து அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. காவேரி பார்த்திங்க அப்படின்னா விஜயை பார்த்துக்கிறதுக்காக கெஸ்ட் ஹவுஸ்க்கு தான் போயிருக்காங்க. அங்கே போய் பார்த்திங்கன்னா விஜய் வந்து ரொம்பவே கேர் எடுத்து பார்த்துக்கிறாங்க. இந்த நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து பசுபதி வந்து வந்துடுறாங்க. எப்படி அப்படின்னா பசுபதிக்கு விஜய் வந்து என்னென்ன கெஸ்ட் ஹவுஸ்லாம் வச்சுருக்கான் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே தெரியும். கண்டிப்பாக அங்கே ஏதாவது ஒரு கெஸ்ட் ஹவுஸில் தான் இருப்பான்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணி பசுபதி வந்து கரெக்டாக வந்துட்டாங்க. பசுபதி வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து தெரியவே தெரியாது. ஆனால் காவேரி பார்த்தீங்கன்னா மாடியில் துணி காயப்பட்டு இருக்கும்போது பசுபதி வந்து பார்த்துடுறாங்க. பார்த்த உடனே இந்த விஷயத்தை போய் விஜய் கிட்ட சொல்கிறாங்க. சொன்னே பார்த்தீங்கன்னா அந்த பசுபதி வந்து இந்த வாட்டி நம்ம மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே பிளான் போட்டு பசுபதியை பார்த்தீங்க அப்படின்னா எப்படியும் வந்து வீட்டுக்குள்ளே வர வச்சு கதவையும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பசுபதியை பார்த்தீங்கன்னா அங்கேயே ஒரு ரூமில் வந்து சேரில் உட்கார வச்சு கட்டி போட்டு, இப்போ உண்மையை சொல்கிறியா இல்லையா, நீயே உண்மையை சொல்லிட்டீங்கன்னா உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நாங்களாம் வந்து ட்ரை பண்ணி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா உனக்கு தான் எல்லா பிரச்சனையும் சொல்லிட்டு பசுபதி வந்து எவ்வளவோ மிரட்டுவாங்க. ஆனால் பசுபதி எதுக்குமே அசரவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பசுபதி வந்து எப்படியோ வந்து கோவப்பட வச்சு பசுபதி வயது ஆமாம் நான் தான் வெண்ணிலா தள்ளிவிட்டேன், உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திமிரா வந்து கேட்டுருவாங்க. இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வீடியோவை ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கோம். இது ரெக்கார்ட் ஆகுறது பசுபதிக்கு தெரியவே தெரியாது. பசுபதி பார்த்திங்கன்னா வசமாக மாட்டிக்கிட்டாங்க. இந்த ரெக்கார்ட் பண்ண வீடியோவை போலீஸ்கிட்ட காமிச்சா போதும் பசுபதி தான் இந்த கேஸோட முக்கியமான அக்யூஸ்ட், வெண்ணிலாவை பசுபதி தான் மாடியிலேருந்து தள்ளி விட்டுருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயம் பார்த்திங்கன்னா போலீஸ்க்கு தெரிய வந்துடும். விஜய் இந்த கேஸ்லேருந்து தப்பிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அடுத்த வர எபிசோடில் கதை போகும். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.